Hi friends, my name is Sindhil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 50 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ். தமிழ்ல பேசியிருப்போம், அதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஒவ்வொரு சென்டென்ஸாக நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை காமெண்ட்ஸை சொல்லிகிட்டே வாங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவோட முடிவில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டும் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் தனியாக நேரம் செலவிட விரும்புகிறேன். I like spending time alone. I like spending time alone. அவன் ஒருபோதும் என்னை கேட்க மாட்டான். அவன் ஒருபோதும் என்னை கேட்க மாட்டான், எனக்கு லிசன் பண்ண மாட்டான். He never listens to me. He never listens to me. முதலில் இந்த வேலையை முடித்து விடுங்கள். Please finish this work first. Please finish this work first. அவள் நண்பர்களுடன் வெளியே சென்றாள். She went out with her friends. She went out with her friends. என் போனை சார்ஜ் செய்ய வேண்டும். I need to charge my phone. I need to charge my phone. இந்த பதில் சரியாக உள்ளது. This answer is correct. This answer is correct. இந்த கேள்வியை நான் புரிந்து கொள்ளவில்லை. I don't understand this question. I don't understand this question. அவர்கள் தாமதமாக வந்தார்கள். They arrived late. They arrived late. சத்தம் போடாதீர்கள். Don't make any noise. Don't make any noise. சாப்பாடு குளிர்ந்து கொண்டிருக்கிறது. சாப்பாடு ஆறிட்டு இருக்கு. அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? The food is getting cold. The food is getting cold. அவன் கதவை பூட்ட மறந்துவிட்டான். He forgot to lock the door. He forgot to lock the door. பிறகு எனக்கு நினைவூட்டுங்கள். அப்புறமா எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அது எப்படி சொல்லுவீங்க? Please remind me later. Please remind me later. குழந்தைகள் வெளியே விளையாடுகிறார்கள். The children are playing outside. The children are playing outside. என் மிக சிறந்ததை முயற்சி செய்வேன். நான் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன், முயற்சி பண்ணுவேன், பெஸ்ட்டாக முயற்சி பண்ணுவேன். அதை எப்படி சொல்லுவீங்க? I will try my best. I will try my best. அவள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறாள். She's waiting for the bus. She's waiting for the bus. எனக்கு போதுமான பணம் இல்லை. I don't have enough money. I don't have enough money. இந்த பை ரொம்ப கனமாக இருக்கிறது. This bag is very heavy. This bag is very heavy. நாங்கள் பயணத்தை ரசித்தோம். We enjoyed the trip. We enjoyed the trip. தயவு செய்து விளக்குகளை அணைத்து விடுங்கள். Please turn off the lights. Please turn off the lights. எனக்கு ஏதாவது வாங்க வேண்டும். I want to buy something. I want to buy something. அவன் கணிதத்தில் நன்றாக இருக்கிறான். அவன் மேத்ஸ் நல்லா போடுவான். He is good at mathematics. He is good at mathematics. நிகழ்ச்சி விரைவில் தொடங்கும். The show starts soon. The show starts soon. எனக்கு உங்கள் ஆதரவு தேவை.
I need your support. I need your support. அவள் இன்று சோர்வாக தெரிகிறாள். She looks tired today. She looks tired today. அதை மீண்டும் சொல்லாதீர்கள். Please don't repeat that. Please don't repeat that. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் பண்ணிட்டு திரும்ப திரும்ப பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொல்லி ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும். கடவுள் சொல்லை மறந்து விட்டேன். பாஸ்வேர்டை மறந்துட்டேன். ஃபோனுக்கு வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்க, இல்லை ஏடிஎம்ல ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு, அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? I forgot the password. I forgot the password. இந்த அறைக்கு சுத்தம் செய்ய தேவைப்படுகிறது. இந்த ரூமை கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. அதை எப்படி சொல்லுவீங்க? This room needs cleaning. This room needs cleaning. அவன் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டான். பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? அவன் எதுவுமே சொல்லாம போயிட்டான். அதை எப்படி சொல்லுவீங்க? He left without saying anything. He left அப்படின்னா அவன் போயிட்டான். Without saying anything, எதுவும் சொல்லாம அவன் போயிட்டான். நான் இன்று நன்றாக இல்லை. நான் இன்னைக்கு நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி இருக்கேன். அதை எப்படி சொல்லுவீங்க? I'm not feeling well today. I'm not feeling well today. தயவு செய்து கவனமாக இருங்கள். Please be careful. Please be careful. அவனை நான் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன். I saw him at the supermarket. I saw him at the supermarket. அவள் எனக்கு நிறைய உதவினாள். She helped me a lot. She helped me a lot. இது கடைசிதான். This is the last one. This is the last one. நான் ஒரு சிறிய இடைவேளை எடுக்க விரும்புகிறேன். I want to take a short break. I want to take a short break. ரயில் நேரத்திற்கு வந்துள்ளது. The train is on time. The train is on time. எனக்கு தாமதமாகிறது. I'm getting late. I'm getting late. உண்மையை சொல்லுங்கள். Please tell me the truth. எனக்கு உண்மையை சொல்லுங்க. Please tell me the truth. அவர்கள் நம்மை காத்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள். They are waiting for us. They are waiting for us. எனக்கு காரமான சாப்பாடு பிடிக்காது. I don't like spicy food. I don't like spicy food. அவள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னாள். She answered all the questions. She answered all the questions. இது சரியான நேரம் இல்லை. This is not the right time. This is not the right time. அதை பற்றி நான் யோசிப்பேன். I will think about it. I will think about it. அந்த இடத்தில் ரொம்ப கூட்டம் இருந்தது. The place was very crowded. The place was very crowded. நான் இதை மீண்டும் சரிபார்க்க வேண்டும். I need to check this again. I need to check this again. அவன் ரொம்ப நல்லா சமைக்கிறான். He cooks really well. He cooks really well. தயவு செய்து கவனமாக கேளுங்கள். Please listen carefully. Please listen carefully. நான் வாதம் செய்ய விரும்பவில்லை. I don't want to argue.
I don't want to argue. அவள் தயாராகிக் கொண்டு இருக்கிறாள். She's getting ready. She's getting ready. எல்லாமே ஓகேயா இருக்கும், எல்லாமே சரியாயிரும். அது எப்படி சொல்லுவீங்க? Everything will be okay. Everything will be okay. நான் உனக்கு கண்டிப்பாக உதவுவேன். I will help you for sure. I will help you for sure. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இதை டெய்லி லைஃப்ல நீங்க பேசி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடலாம். பேச ஆரம்பிங்க, நிச்சயமா நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த 50 சென்டென்சஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 2 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். Your time starts now. Time's up. Very good. குட் ஜாப். சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆன்சர்ஸ் ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்க ஸ்க்ரீன்ல தெரிகிற இந்த 2 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.